but maybe you should do whatever you need to already. Hello my best friends, welcome back to my channel Crazy Girl Swetha. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் ஆன Diwali nail art. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் nail artக்கு ஸ்காட்ச் டேப் இல்லனா செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன பீஸில் இப்போ நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் நெயிலில் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வயலட் கலர் யூஸ் பண்ணி என்னோடய நெயிலை நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த நெயில் பாலிஷ் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அந்த டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணக்கூடாது, பண்ணோன்னா நல்லா வராது. இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணும்போது ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள், ஸ்பீடாக ரிமூவ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் போட்ட டெக்கரேஷனாக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு டூத் பிக்கில் கிளியர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி இந்த லைன் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஸோ அதனால் இந்த நெயில் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திவாலி டைமில். இப்போ செகண்ட் நெயிலுக்காக நான் எல்லோ கலர் நெயில் பாலிஷை பேஸ் கோட்டாக போட்டுக்க போகிறேன். இதுக்கு மேலே பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வச்சு சென்டராக ஒரு திக் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. டூத்பிக் யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள். பார்க்க ரொம்பவே அழகான ஒரு நெயில் ஆர்ட் நமக்கு கிடைக்கும். சேம் இதே மாடலில் அந்த சைட்லையும் நான் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் நெயிலில் நான் பிங்க் கலர் நெயில் பாலிஷை பேஸ் கோட்டாக போட போகிறேன். ஒரு குட்டி பேப்பரில் பிளாக் கலர் நெயில் பாலிஷை வச்சுட்டு ஒரு ஷார்ப்பான பென்சிலில் அதை டிப் பண்ணி நான் இதில் வந்து ஆக்சுவலி ஒரு க்யூட்டான விளக்கு ட்ரா பண்ண போகிறேன். பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வந்து டோட்டலாக காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைனா பிங்க் கலர் நெயில் பாலிஷும் சேர்ந்து வரும். ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் பூஜை ரூமில் தான் விளக்கு வச்சுருப்பீங்க. நான் என் கையிலே விளக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? நான் இது இப்போ கலர் பண்ண போகிறேன். ஒரு பிளண்டான பென்சில் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் எல்லோ கலரில் டிப் பண்ணி நான் அந்த மேலே இருக்குல்ல அந்த தீபம் அதான் அது கலர் பண்ணிக்க போகிறேன். தென் விளக்கு ஆப்வியஸ்லி ப்ரௌன் கலர் தான் இருக்கும். ஸோ ப்ரௌன் கலர் டிப் பண்ணி நான் அந்த விளக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் அதே மாதிரி கலர்ஃபுல் போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒயிட் எடுத்துன்னா இப்போ கலர்ஃபுல் எடுத்திருக்கேன். இதுக்கு சைடில் இருக்குல்ல இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே டூத் பிக்கில் கிளியர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி எந்த இடத்துல ஒட்ட போகிறீங்களோ அதில் அப்ளை பண்ணிடுங்க கிளியர் நெயில் பாலிஷை. இதுக்கு மேலே நம்ம ஒட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான். இதுக்கு மேலே நான் இப்போ அந்த ஸ்டோனை ஒட்ட போகிறேன். ஸ்டிக்கர் பொட்டு ஸ்டோன் எதுனாலும் சொல்லலாம். கிளியராக தெரில, இருங்க நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக தெரியுதா? நான் அதே மாதிரி 5 ஸ்டோன்ஸ் சுற்றி ஒட்டியிருக்கேன். தீபம்க்கு மேலேயும் ஒரு எல்லோ கலர் போட்டு ஒட்டியிருக்கேன். டூத்பிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோனை கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கை யூஸ் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஸ்டோன்ஸ் இல்லைன்னா ஒட்ட வேணாம். நான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபெஸ்டிவ் லுக்காக நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணேன். தென் என்னோட ஃபோர்த் நெயிலுக்காக நான் ப்ளூ கலரில் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷார்ப்பான பென்சிலில் நெயில் பாலிஷ் டிப் பண்ணிவிட்டு நெயிலோட டாப் கார்னரில் நான் பண்ணுற மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. டூத்பிக் யூஸ் பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் இன்வெர்ட் டைரக்ஷனில் இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் இழுத்து விட்டுருங்க. கீழே அதே மாதிரி நான் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு பண்ணுறேன். இது ஆக்சுவலி பார்க்க அந்த வானத்தில் போய் ஒன்று வெடிக்குமே, வான வேடிக்கை, அதே மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வச்சு கீழே டாட் வைங்க. தென் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வச்சு மேலே டாட் வைங்க, அப்படியே உல்டாவா. இப்போ லாஸ்ட் நெயிலுக்காக நான் எல்லோ கலர் நெயில் பாலிஷ் வந்து என்னோட பேஸ் கோட்டாக போட்டுக்க போகிறேன். ஒரு பேப்பரில் இந்த மாதிரி வயலட் அண்ட் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் டாட் கோலம் போட போகிறேன்.
அதாவது டாட்டாக வச்சு சுற்றி ரவுண்டாக வச்சு நம்ம டாட் கோலம் போடலாம். நாங்கள் நகத்திலே கோலம் போடுவோம், நகத்திலே வான வெடிக்கலாம் வெடிப்போம், நகத்திலே விளக்கும் ஏற்றிடுவோம். எப்படி வேற லெவலில். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. என்கிட்ட ஆக்சுவலி ப்ளூ கலர் இல்லை, ஸோ அதனால் நான் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பெயிண்ட்ஸ் வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நெயில் பெயிண்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக டெக்கரேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆரஞ்சு கலர் நெயில் பாலிஷும் இல்லை, ஸோ அதனால் நான் ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணேன். தென் லாஸ்ட்டாக லைட் ப்ளூ யூஸ் பண்ணி அந்த டாட்ஸ்லாம் வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட்டாக கிளியர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் எல்லா நெயில்ஸ்க்கும் மேலே கோட் பண்ணிட போகிறேன். அப்போ தான் அது ரொம்ப நாள் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கிரேசி கேர்ள் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.